இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நிகழும் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன பலனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பொதுவாக ஒரு சுபக்கிரகம் லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் இருக்கும்போது அதாவது லாபங்களை பார்த்து பார்த்து தரும். ஆனால் ஒரு பாவக்கிரகம் சனி போன்ற பாவக்கிரகங்கள் 11வது வீட்டில் இருக்கும்போது லாபங்களை கணக்கு வழக்கு இல்லாத தருவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சனீஸ்வர பகவான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் பயிற்சி ஆகிறது மிகுந்த ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். கணமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்த நதில் இருக்க விதியும் தீர்க்கம் தனமுண்டு நிதியுண்டு சத்ருபங்கம் தரிதலில் பேர் விளங்கும் அரசன் லாபம் குணமுள்ள கருமத்திருக்க நல்லன் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளோன்றான். நவம் 6 லாபம் 3, அதாவது என்னன்னா 3, 6, 9, 11 இந்த இடங்களில் சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆகும் போது யோக பலன்களை வாரி தருவார். அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபராசி என்பவர்களுக்கு 11ஆம் வீட்டில் பயிற்சி ஆகிறது மிகுந்த யோகமான நற்பலன்களை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். சரி, 11வது வீட்டில் பயிற்சியாகக்கூடிய லாபஸ்தானத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதன் லாபங்களை வாரி வழங்குவார், அள்ளி கொடுப்பார். ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு பல்கி பெருகக்கூடிய லாபங்களை ஈட்டக்கூடிய அதிகப்படியான காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மேலும் மூத்த சகோதரத்தினால ஆதரவு, மூத்த சகோதரத்தினால ஆதாயம், மேலும் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அது தொழிலுக்காகவோ இல்லை வேலை வாய்ப்புக்காகவோ இடமாற்றம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மேலும் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகும். கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படித்து பட்டம் பதவிகள் பெற்று வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக நல்லா படிப்பாங்க. சரி, அடுத்தது உங்களுடைய தன வரவுன்றது நல்ல முன்னேற்றமாக பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். உங்களுடைய காசு பணத்துக்கு சிரமப்படுற மாதிரி ஒரு காலமாக இருக்காது. உங்களுடைய பொருளாதாரம் மேம்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் மேலோங்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். பிரிந்த கணவன் மனைவிகளும் ஒன்று சேருவாங்க. அவங்களுக்குள்ள நெருக்கங்கள் உண்டாகி அந்யோன்யம் மேம்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உண்டாகும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா. மேலும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துப்பத்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மேலும் தொட்டது தொடங்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் காலமாக இருக்கும். அவங்க நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேரு கிடைக்கும். இது மாதிரி நல்ல விஷயங்களாக சொல்லலாம். ஏன்னா சனி உகந்த இடத்துல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பயிற்சியாக இருக்காரு. மேலும் சொல்ல போனால் நாட்பட்ட நோய் நொடிகள் தீரக்கூடிய ஒரு காலமாகவும் எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலமாகவும், மேலும் உங்களுடைய கடன் சுமைகள் படிப்படியாக அகலக்கூடிய ஒரு காலமாகவும், மேலும் அரசாங்கத்தால் சில பேர் வேலை வாய்ப்புக்காகவோ ஏதோ ஒரு உதவிக்காக காத்திருப்பாங்க. அதனால் அரசாங்கத்தால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த சனி பயிற்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சொல்லப்போனால் திருமணம் ஆகாதவர்கள் திருமண தடை அகலம், திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலமாகவும், புதிய நண்பர்கள் அவர்கள் மூலமாக ஆதாயம் அடையக்கூடிய ஒரு காலமாகவும், இந்த மாதிரிலாம் நல்ல விதமாக சொல்லலாம். மேலும் சொல்லப்போனால் 8ஆம் வீட்டை சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தென்னையில் கடந்து திடீர்னு தான் அதிர்ஷ்டன்ற மாதிரி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அதாவது என்னென்னா திடீர் தனவரவு, திடீர் வேலை, திடீர் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், காசு பணம், உங்களுடைய பொருளாதார நிலை அதாவது என்னென்னா மனத்தூண்டிய புதையில் எடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா உங்களுடைய பொருளாதார நிலை திடீர்னு உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தந்தைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிரிவினைகள்லாம் நீங்கி ஒன்றுபடக்கூடிய ஒரு காலமாகவும், ஆன்மீக பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய காலமாகவும், குலதெய்வ வழிபாடு, மேலும் ஆன்மீக பணிகளுக்கு நீங்கள் உதவிகள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
மேலும் இந்த சனீஸ்வர பகவான் வந்து 10க்கும் அதாவது 9க்கும் 10க்கும் முறை வரும்போது உங்களுடைய வந்து தொழிலில் வந்து முன்னேற்றம் ஏற்பட்டு லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு காலமாகும். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வந்து உயர் பதவி கிடைக்கக்கூடிய அதாவது ஹையர் பொசிஷன் கிடைக்கக்கூடிய மேலும் சேலரி ஹைக் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு விரும்பத்தக்க ஒரு ஒரு நிகழ்வுகள்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த சனி பயிற்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகுந்த அளப்பரிய நன்மையை செய்யக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்காரு. மேலும் சொல்லப்போனால் இந்த ஆண்டு 2026வது ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் கடகராசியில் போய் உச்சமடைய போறாரு. அப்படி உச்சமடையக்கூடிய அந்த குரு பகவான் தன்னுடைய 9வது விசேஷமான பார்வையால லாபஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிலேயே பயிற்சியாக இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் உச்சமடைஞ்ச குரு பார்வை அடைய போறாரு. அதனால இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகுந்த யோகம், அதாவது லாட்டரியில் பணம் கிடைக்கின்றாங்களா அது மாதிரி வந்து உங்களுடைய பொருளாதார நிலை பூமாகக்கூடிய ஒரு காலமாகத்தான் இது இருக்கும் அப்படின்னு வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். அதாவது நல்ல விஷயங்களே உங்களை தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இந்த சனி பகவானுடைய அருளை நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக பெறணும்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மாம்பழப்பட்டுன்ற இடத்துல கல்பட்டுன்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து 21 அடி உயரத்தில் ஒரே கல்லாலான யோக சனீஸ்வர பகவான் வந்து அங்கே ஆலயம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை தோறும் பகல் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வந்து விசேஷ பூஜைகள், அதாவது பாலாபிஷேகம் போன்ற விசேஷ பூஜைகள் நடக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த யோக சனீஸ்வர பகவானுடைய அருளால் இன்னும் உங்களுடைய நிலை உயரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக வந்து சொல்லலாம். மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பக்கத்தில் வந்து நட்சத்திர கோயில்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல மலைக்கு அங்கே இருக்கிற மலை மேலே வந்து முருகப்பெருமான் வந்து ஆணை இருக்குது. அங்கே வந்து 27 நட்சத்திரக்கும் பொதுவான வந்து பரிகார ஸ்தலம். அது 1000 வருஷத்துக்கு மேலாக பழமையான வந்து ஒரு ஆலயம். அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை போயிட்டு அதாவது என்னென்னா வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இந்த சனீஸ்வர பகவானுடைய அருளை இன்னும் அதிகமாக பெறலாம் அப்படின்னு சொல்லி, மேலும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுயஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு எனக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.